3, 2, 1, go. லைஃப்ல உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டோர் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதையும் மீறி ஆயிரக்கணக்கான நமக்கான பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு டோர்கள் பலாயிரம் வந்து இருக்கலாம். இயர்ஸ் அகோ நம்ம ஊரோட ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம் அவர்களுக்கு யூஎஸ்க்கான விசா மறுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாமே வந்து தோண்டு போயிருப்பாங்க. பட் டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம் கொஞ்சம் கூட தோண்டு போகாமல் நம்மளோட டேலண்ட்டை மற்ற ஊரில் வந்து பண்ண முடியாமல் போனால் என்ன, நம்மளோட சொந்த மண்ணிலேயே நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட உழைக்க வந்து ஆரம்பித்தார். அதோட ஒரு வெளிப்பாடு தான் அஸ் த மிஷன் டைரக்டர் ஆஃப் ரூமி 1 அண்ட் ரூமி ஹெச் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி ராக்கெட்டை லான்ச் பண்ண வந்து வச்சது. இது மட்டும் வந்து இல்லாமல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் அப்படின்ற ஒரு நேமை இந்தியாவுக்கு கொடுத்தது மட்டும் வந்து இல்லாமல் நாசாவை இந்தியாவை வந்து திருப்பி பார்க்க வந்து வச்சது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா நாசாவில் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய உலகம் மொத்தத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 23 சயின்டிஸ்டில் ஆனந்த் மேகலிங்கம் அவர்களும் ஒருவராக வந்து இருந்தார். தன்னோட இந்த ஹைப்ரிட் ராக்கெட்டை பற்றின ஒரு ஆராய்ச்சியை நாசாவோட ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி சென்டரில் 1 மாத காலம் ட்ரைனிங் கேம்பை வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு நாடு திரும்பியிருக்காரு டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம். ஸோ இவரோட ஸ்டோரி எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து பாருங்கள். தன்னோட ஒரு டோர் வந்து அடைக்கப்பட்டிருக்கு, தன்னோட வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தோண்டு வந்து போயிருந்தாருன்னா இன்னைக்கு இவரால் இந்தியாவுக்கு இவ்வளோ ஒரு பேரை சேர்த்துருக்க வந்து முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கான ஒரு நேரம் கரெக்டாக வந்துட்டே தான் வந்திருக்கும். அதுக்கு நம்ம எப்போவுமே நம்மளை ப்ரிப்பராக வந்து வச்சுருக்கணும். நம்மளோட வேலையை நம்ம சரியாக செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய இடத்துல நம்ம கொண்டு போய் வந்து சேர்க்கும்.